பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சத்தியவேத திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 4ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க கேட்போமாக. சங்கீதம் 4. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கும் காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அனைவரும் சேர்ந்து வாசிப்போமாக. கர்த்தாவே, நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணினீர். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போமாக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆவியானவரை துதிக்கிறோம் ஏசப்பா. நல்ல கொடுத்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரை ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரை. இந்த நாளை ஆண்டவரை மறுபடியுமாய் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த உங்களுடைய கிருபைக்காக, உங்களுடைய அளவில்லாத தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோத்திரம் ஆண்டவரை ஏசப்பா. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் ஆண்டவரை முடிவு பறந்து உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. சோத்திரம் ஆண்டவரை. ஆராதனை வேலையும் செய்தி வேலையும் ஏசப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. எல்லாம் அநேக ஆத்துமாக்களை ஏசப்பா சரியான நேரத்தில் நீங்கள் தான் ஏசப்பா கூட்டி சேரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆவியானவரை ஏசப்பா. ஆராதனை வேலையில கூட ஆண்டவர் ஏசப்பா உங்களுடைய கிருபை ஆண்டவரை, உங்களுடைய இரக்கம் ஆண்டவரை, உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரை எங்க அசைவாடும்படியாய் கூட இடத்துல கெஞ்சிக்கிறோம் ஆண்டவரை. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி வழிநடத்தும்படியாய் கூட இடத்துல நாங்கள் கெஞ்சுக்கிறோம் ஏசப்பா. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே ஏசப்பா, யாரெல்லாம் ஆண்டவரை என்னென்ன ஜெப விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறாங்களா ஆண்டவரை ஏசப்பா. வெறுமனையாய் வந்த நாங்கள் ஆண்டவரை வெறுமனையாய் போகாதபடி ஆண்டவரை ஏசப்பா நிரம்பின பாத்திரவன்களாய் ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஏசப்பா இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்படியாய் உம்மிடத்துல நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஏசப்பா. மீதியானவர்களை நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசுவின் வழியா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகம் பத்தல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, நன்றியோடு கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே கர்த்தாவே உம்மை சேவிப்பதிலே கொடுத்த மகா பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. நீரே எங்கள் தகப்பனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. உம் பிள்ளைகளாக கர்த்தாவே நாங்கள் வந்திருக்கிறோம். நேரம் கூட கர்த்தாவே எங்களோடு கர்த்தாவே உறவாடுங்க. உங்களுடைய வசனத்தையும் கேட்கவும் ஆராதிக்கவும் கொடுத்த மகா பெரிய தயவு. எத்தனையோ பேர் கர்த்தாவை கிட்டாத ஸ்லாக்கியம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. தாகத்தோடு வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை நிரப்புங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு விசை கூட கர்த்தாவே எங்கள் குற்றம் குறைகள் எல்லாமும் பார்த்து வைத்து நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் ஒன்றுக்கும் தகுதி இல்லாமல் இருப்பினும் உமது தூய ரத்தத்தினால் எங்களை தகுதிப்படுத்தினீரே.
அதற்காக நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. நீரே எங்கள் மத்தியில் கிரியை செய்யுங்க ராஜா. எங்களை தகுதிப்படுத்தும். Eligible as so master. Thank you Father. Thank you for accept this worship. இந்த நேரத்தில் இந்த ஆராதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயவுக்காக நன்றி. முழுமையாக தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. ஒரு காரியம், எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க? நான் எல்லாத்தையும் என்னோட சிந்தையில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாத்தையும் நான் அந்த டோர் ஸ்டெப்லேயே விட்டுட்டு வந்துட்டேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கைகளை காணலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது மனம் திரும்புதல் எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது இல்லையா? நம்ம ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்ம மனம் திரும்பி தான் அன்பை கொண்டிருப்போம். ஆனால் அந்த மனம் திரும்புதல் இதுவரைக்கும் உண்டா? நம்ம உள்ளத்தில் கேட்கலாமா? அந்த நாளில் நான் உண்மையாக இருக்கேனா என் தேவன் இடத்துல, என் தகப்பன் இடத்துல நான் முழுமையாக நான் மனம் திரும்பினேனா? த ரிப்பன்டன்ஸ் நான் செய்திருக்கிறேனா? இந்த நாளில் கொஞ்சம் ஆலோசிக்கலாமா? நம்மளே நாம் இந்த நாளில் சிந்திக்கலாமா? அப்பா, நான் தகுதி ஆகணும், உம்மை சேவிக்கணும் அப்படின்னா, உம்மை துதிக்கணும்னா நான் தகுதி ஆகணும். என்னோட பாவக்கரை வேண்டாம். இந்த நாளில் அது என்னை என்ன பண்ணிடுமா? பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டுவிடும். அது வேண்டாம் இந்த நாளில். ஹல்லேலூயா. இந்த நாளில் சுய அறிக்கை பண்ணுவோமா? நம்ம இந்த நாளில் சுய அறிக்கை பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? இந்த ரிப்பன்டன்ஸு ஹீப்ரூலும் கிரீக்லையும் பார்க்கும்போது அது என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, நான் தீய வழியில் நடந்து போயிட்டு இருக்கேன், அதிலிருந்து என்ன பண்ணணும்? நான் திரும்ப வேண்டும். எப்படி? நான் திரும்ப வேண்டும், அவ்வளவுதான். அந்த திரும்புதல் மீண்டும் அந்த பாதைக்குள்ளார நடக்கக்கூடாது. நீங்க ஒரு சுமையை சுமந்து கொண்டு வந்துறீங்க, அந்த சுமையை அங்கே இறக்கி வச்சுட்டு திரும்பி யார பக்கமா திரும்பணும்? கிறிஸ்துவ திரும்பி அவரை பார்த்து கொண்டே நடந்து போகணுமா? நோ டர்னிங் பேக். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நோ டர்னிங் பேக். நோ டர்னிங் பேக். ஐ எம் கோயிங் டு வாக் வித் ஜீசஸ். நான் கிறிஸ்துவோடு கூட நடக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவோடு கூட நடக்க போகிறேன். 2 நாளாகமம் 7:4, 1 யோவான் 1:9 சொல்லபடி நம்ம இந்த நாளில் அறிக்கையிட்டனாமே, தேவன் உண்மையுள்ள தேவன், நம் பாரங்களை எல்லாம் நீக்கிட்டு நம்மளை சுத்திகரிக்கின்ற தேவனாக இருக்கிறார். அவர் எப்பயுமே, நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் தெரியும், என் பிள்ளை என்கிட்ட வரணும், என் பிள்ளை என்கிட்ட வரணும், என் மகன் என் மகள் என்கிட்ட வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய தேவன். ஆனால் அநேக நேரத்தில் நம்ம அதை செய்வது கிடையாது. we are not following it that. So today, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? நான் என் கிறிஸ்துவை நோக்கி கொண்டே நான் நடக்க போகிறேன். என்னுடைய பாதை அவருடைய பாதையாக மாற வேண்டும். என் கண்கள் பார்வை அவரை நோக்கி இருக்கட்டும். என் கால்கள் 2 அவரை நோக்கி நடக்கட்டும். என் செயல்கள் அவரை நோக்கி நடக்கட்டும். இந்த சிந்தையை நம்ம மனசுல ஏத்திக்குவோம். அந்த நாள்ல நோ டர்னிங் பேக். நான் கிறிஸ்துவை நான் பார்த்துட்டேன், இனி பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் கிறிஸ்துவோடு கூட நான் நடக்க போகிறேன். ஏன்னா நிறைய சூழல் நம்மளை பின்தள்ளதா இருக்கிறது. அதிலிருந்து நம்ம விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம செய்யக்கூடிய பிடிச்சிட்டு முன்னாடி நடக்கணும். காலம் சமீபித்து இருக்கிறது. தேவனுடைய வருகை சமீபித்து இருக்கிறது. நாட்களும் எல்லா அணுகுகளும் எல்லாம் சாதகமாகி கொண்டே இருக்கிறது. கிருபையின் காலம் முடிகிற காலம் வந்துடுச்சு. கிருபை காலம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன காலம்? என்ன? சட்டத்தின் காலம் தொடங்கிடும். சட்டத்தின் காலத்தில் என்ன? மன்னிப்பு கிடையாது, மரணம்தான். ஸோ அதனால்
நமக்கு இந்த கிருபையின் காலம் எவ்வளோ சீக்கிரம் முடியறதுக்குள்ளார நம்மளை தேவனுடைய பாதத்தை பிடிச்சு நடந்துக்கிட்டே போயிட்டே இருக்கணும். நோ டேர்னிங் பேக். அந்த சைடும் இந்த சைடும் பார்க்க வேண்டாம். எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறதோ அதையெல்லாம் இந்த நாளில் நம்ம இறக்கி வைக்க போகிறோம். இந்த ஆராதனை வேளையில உங்களோட ஜெபமும் கலந்திருக்க வேண்டும். எப்படி? இந்த ஆராதனை வேளையில என்னோட ஜெபமும் கலந்திருக்க போகிறது. ஹல்லேலூயா. பாடலாமா? உற்சாகத்தோடு பாடலாமா? ஒரு ஜெப வாஞ்சை நம் இருதயத்தில் தரிக்கட்டும். இந்த நாளில் அவருடைய ஆளுகை நம்மளை சூழ்ந்து இருக்கட்டும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான் நம்ம பாட போறோம். புதிதாக ஒரு பாடல் இருக்கும், அது பின்னாடி பார்ப்போம். ஆனா தெரிந்த பாடலை நம்ம பாட போகிறோம். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் திகட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் திகட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. 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 கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே. உயிருள்ள ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்தோம் ஐயா. உயிருள்ள பரிசுத்த ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்தோம் ஐயா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், என்னாய் சுடரிடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர்விடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூடி எரிய விடும். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூடி எரிய விடும். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. கரங்களை உயர்த்தி மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஜீவன் பெற்றுக் கொண்டேன். ஈசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே. கண்களை மூடி இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தினமதிகாலையில் தேடி புது கிருபை, தினமதிகாலையில் தேடி புது கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலும், பலவீன சரீரத்திலும், மனம் தளர்ந்த நேரத்திலும், பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே. போதுமேவும் கிருபை தாருமே. ஹல்லேலூயா. துதிக்க. ஹல்லேலூயா, 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 ஆமென். கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவோமும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓ, இந்த ஆராதனை பொழுதுல தேவனுடைய அக்கினி இப்போது பச்சதானாய் இருக்கிறது. ஒவ்வொருத்தர் மேலும் தேவனுடைய கரம் இப்போது இறங்கிக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய அனுகிரகம் உங்களை வந்து சேரும் நேரத்தில் ஆவியின் வரங்களால் அவர் நிறைத்துக் கொண்டே இருக்கிறார். அவர் தேவனின் பிரசன்னராய் இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மளுக்காக மரித்து உயிர் தெழுந்த தேவனாய் இருக்கிறார். ஓ, நம்மளுக்காக பரிந்து பேசின தேவனாய் இருக்கிறாரு. இந்த நேரத்தில் அபிஷேக
அபிஷேக தைலத்தினால் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஓ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஓ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பாவம் என்ற கரை இனி உங்கள் வாழ்க்கையில இல்லாத ஆகட்டும். ஓ இதனால இல்லாத ஆகட்டும். தேவனுடைய பரிசுத்த கரம் இப்போது உங்களை தொடட்டும். Who are want to be healed, let it be there healed. இந்த நேரத்தில் யாரெல்லாம் சுகம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இப்போது சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஓ வாஞ்சியோடு கேளுங்க. இந்த நேரத்தில் ஓ தேவனுடைய அனுகிரக கரம் இப்போது ஒவ்வொருத்தரையும் தொடுவதா இருக்கிறது. பெற்றுக் கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. ஒரு தாகத்தோடு நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரவே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரவே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவா. கரங்களை உயர்த்து. ஆஹா ஹல்லேலூயா, 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 ஆஹா. ஓ இப்போது அவருடைய அற்புத கரம் இப்போது ஒவ்வொருத்தரையும் தொட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணுங்க. இந்த நேரத்தில் அவருடைய அற்புத கரம் உங்களை ஒவ்வொருத்தரையும் அபிஷேக தைலமாய் ஊற்றிக்கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்வீங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாசரை சுகப்படுத்தின தேவன் அவராய் இருக்கிறார். ஓ ஒரு உதவியின் மகளை தொட்டு சுகப்படுத்தின தேவன், குருடலை தொட்டு சுகப்படுத்தின தேவன் நம் மத்தியிலே ஜீவனுள்ள தேவனாய் உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஓ அவர் நம் தேவனாய் இருக்கிறார், நம் தகப்பனாய் இருக்கிறார். ஓ நம்மை சுமக்கின்ற ஓ எல்லாவித தெய்வமாய் இருக்கிறார். இந்த நேரத்தில் உயர்த்துங்க, உயர்த்துங்க, உயர்த்துங்க. Hallelujah, 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 hallelujah,
நன்றி தகப்பனே, நன்றி சொல்லலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து அப்பா நன்றி 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 அப்பா, என் வாழ்க்கையில் எத்தனை நன்மை செய்திருக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு தாட்டி நான் விழும்போதும் என்னை தூக்கி அணைவழைத்து, ஓ மகனே நீ மேலே உயர வேண்டும், நீ இந்த நிலைமையில் இருக்கக்கூடாது, என் மகனாக வர வேண்டும், அப்படி ஒவ்வொரு நாளும் தூக்கி கொண்டே இருக்கிறாரு. ஓ எவ்வளோ வாஞ்சி உள்ள தேவன், எவ்வளோ பாசம் உள்ள தேவன். இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா என் பாவக்கரைகள் உம்மை விட்டு தூரமாய் பண்ணிடுச்சே அப்பா, ஒரு விஷயம் என்னை மன்னிக்க தெய்வமே அப்பா. இந்த நேரத்தில் என் கண்களினால் கர்த்தாவும் கால்களை நாங்கள் தொழுகிறோம் ராஜா. எங்கள் கண்ணீரினால உன் கால்களை நாங்கள் நினைக்கிறோம் ராஜா. ஒரு விசை கூட கர்த்தாவே எங்களை மன்னிக்க ராஜா. அப்பா உன் தூய ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும் ராஜா. அப்பா எங்கள் ரத்தம் அப்பா அப்பா தீட்டுள்ளதும் கேடுமாய் இருக்கிறது. உமது ரத்தத்தை ஊற்றி அப்பா உமது மகனாக உமது மகளாக ஒரு விசை கூட எங்களை மீண்டெடுங்க அப்பா. உண்மையிலே நாங்கள் மூழ்கட்டும் அப்பா, உமது அன்பின் நதினாலே நாங்கள் மூழ்கட்டும் ராஜா. உன் அன்பின் மகிமையினாலே நாங்கள் மூழ்கட்டும் ராஜா. உன் அன்பு கர்த்தாவே சகல பாவம் நீக்குமே, சகலத்தையும் தாக்குமே அப்பா. நீங்க எங்களுக்கு கிருபையாய் வந்த தேவன் அல்லவா, யாருக்கும் கிட்டாத ஸ்லாக்கியம் அப்பா. உண்மை கர்த்தாவே தகப்பனே என்று அழைக்க கொடுத்த தயவு அப்பா எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்பா, எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். நாங்கள் மகளாக நாங்கள் நடக்கட்டும் சுவாமி, உன் பாதத்தில் நாங்கள் நடக்கட்டும், உன் சுவடுகளை நாங்கள் பின்பற்றட்டும், உன் வசனங்களை நாங்கள் பின்பற்றட்டும் ராஜா. முழுது இருதயத்தோடு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மூழ்கடியோ அப்பா, மூழ்கடியோ அப்பா. இதே எங்கள் தேவனாய் இருக்கிறேன், என் அரணுமாய் இருக்கிறேன், என் கோட்டையுமாய் இருக்கிறேன். இது ஒரு புதிய பாடல். இந்த வரிகளை நீங்கள் உணர்ந்து பாடும்போது தேவனுடைய ஆளுகை இந்த நேரத்தில் உங்களை வந்து சூழ்ந்திருக்கிறேன். என் முழங்கால் அளவல்ல, என் இடுப்பளவல்ல, நான் உண்மையிலே நான் மூழ்கி இருக்கணும் அப்பா, நான் மூழ்கி இருக்கணும். நான் என்னைக்குமே உன் மகனாக நாங்கள் நிறைந்து இருக்கணும். எங்களை மூழ்க பண்ணுவீராக. ஒரு ஜெப வாஞ்சியோடு உம்மையே நான் ஆராதிப்பேன், நான் ஸ்தோத்தரிப்பேன். இயேசுவே நாதா உம்மையே நான் ஆராதிப்பேன், நான் ஸ்தோத்தரிப்பேன். முழங்கால் அளவல்ல, அது இடுப்பளவும் அல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் நீங்கிடுதே. முழங்கால் அளவல்ல, அது இடுப்பளவும் அல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் நீங்கிடுதே. தேசத்தின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் அறிந்திட என் உள்ளம் ஏங்கிடுதே. என் தேசத்தின் அகலமும் நீளமும் ஆழங்களும் உயரமும் அறிந்திட என் உள்ளம் ஏங்கிடுதே.
அது இடுப்பளவும் அல்ல. உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்கால் அளவல்ல, அது இடுப்பளவும் அல்ல. உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. ஆகத்தோடு நிரப்புமே உம் ஆவியால், நிரப்புமே உம் பலத்தினால், நிரப்புமே புது ஜீவனால் உம்மை உயர்த்தியது. நிரப்புமே உம் ஆவியால், நிரப்புமே உம் பலத்தினால், நிரப்புமே புது ஜீவனால் உம்மை உயர்த்தியது. முழங்கால் அளவல்ல, அது இடுப்பளவும் அல்ல. உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்கால் அளவல்ல, அது இடுப்பளவும் அல்ல. உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. நீரே என் தெய்வம், உம்மை போல் யாரும் இல்லை. உம்மை நான் தொழுதிட என் உள்ளம் ஏங்கிடுதே. நீரே என் தேவன், உம்மை போல் யாரும் இல்லை. உம்மை நான் தொழுதிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்கால் அளவல்ல, அது இடுப்பளவும் அல்ல. உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்கால் அளவல்ல, அது இடுப்பளவும் அல்ல. உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. நீரே என் தேவன், உம்மை போல் யாரும் இல்லை. உம்மை நான் தொழுதிட என் உள்ளம் ஏங்கிடுதே. நீரே என் தேவன், உம்மை போல் யாரும் இல்லை. உம்மை நான் தொழுதிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்கால் அளவல்ல, அது இடுப்பளவும் அல்ல. உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்கால் அளவல்ல, அது இடுப்பளவும் அல்ல. உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்கால் அளவல்ல, அது இடுப்பளவும் அல்ல. உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்கால் அளவல்ல, அது இடுப்பளவும் அல்ல. You are the mighty Savior for us, oh Master. Without you, we can't enter the heaven, oh Master. But by your grace, by your love, by your eternal love, oh Master, you have made us eternity, oh Master. அப்பா உம் கிருபையினாலே, உம் சத்தத்தினாலே, அப்பா ஜீவனுள்ள தேவன் எங்களுக்காக மரித்து, எங்களுக்காக உயிர்த்தெழுந்து, எங்களுக்காக வைராக்கியமாக அப்பா சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய மகாதேவன் நீர் கர்த்தாவே. இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை தொழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே எங்களுக்கு பரபொருளாகிய மகா பரிசுத்தமுள்ள எங்கள் தேவன் ராஜா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய மகாதேவன் நீர் ராஜா. ஓ வல்லமையை ஊற்றுங்க ராஜா. ஓ எங்கள் மத்தியில்
எங்கள் ஆராதனையில பிரியப்படக்கூடிய எங்கள் தேவனாய் இருக்கிறது. 1000 சூரியனை போல போக முடிந்த எங்கள் தேவனாய் இருக்கிறது. 1000 அப்பா தூதர்கள் போற்றக்கூடிய உள்ளத தேவனாய் இருக்கிறது. எங்கள் ஆராதனையில பிரியப்படுகிறீர்கள். அதற்காக நன்றி அப்பா. அது இடுப்பளவும் அல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் நீங்கிடுதே. விழகாலவல்ல, அது இடுப்பளவும் அல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் நீங்கிடுதே. ஓ துதிக துதிக, துதியில் மத்தியில் வாசம் செய்கின்ற நம் பரலோக தேவனாய் இருக்கிறார். அண்ட சராசரங்களை அடக்கி ஆளுகின்ற நம் தேவனாய் இருக்கிறார். நம் தகப்பனாய் இருக்கிறார். அவரிடத்துல வந்து கூப்பிட யாவருக்கும் அவர் சம்பூர்ணமாய் இருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் உள்ள திரைகளை திறந்து கொடுங்க. வேதம் இவ்விதமாக சொல்கிறது. 2 பேதுரு 3:9 அவர் நீடிய சாந்தமும் பொறுமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நீதி உள்ளவர், என்றென்றும் நீதியை நிலை காட்டக்கூடிய தேவனாய் இருக்கிறார். he keeps his promises. அவர் எப்பயுமே அவருடைய வாக்கை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்ம மேல ஒரு உடன்படிக்கை வைத்திருக்கிறார். அவர் மீறினது கிடையாது. அந்த உடன்படிக்கையின் அன்பை எப்பயுமே நிறைவேற்றணும் என்று அவர் ஒரு மூச்சோடு இருக்கக்கூடிய தேவன். ஒப்பு கொடுங்க இந்த நேரத்தில். அப்பா, நீர் எங்கள் மத்தியிலே காற்றாய் வந்திருக்கிறேன், தீயாய் வந்திருக்கிறோம், எங்கள் மத்தியிலே இறங்கி இருக்கிறோம். நாங்கள் அதை உணர்கிறோம். Father, thank you for this presence, oh Master. You have come here, oh Master. You have filled us with your Master. Oh, you are our shepherd. You are our Savior. தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தீரே. தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே. நீ நெருப்பாய் வருவீர், நீ காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீ நெருப்பாய் வருவீர், நீ காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தீரே. தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே. நீ நெருப்பாய் வருவீர், நீ காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே. கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே. கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. ஓ மகிமை, நீ நெருப்பாய் வருவீர், நீ காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீ நெருப்பாய் வருவீர், நீ காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். பரிசுத்தரே,
பரிசுத்தரே நீர் வாருமே, நீர் வாருமே. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே, நீர் வாருமே. நீர் வருமே. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின தேவன் நம் மத்தியிலே இறங்கின தேவனாயிருக்கிறார். இஸ்ரவேலை நடத்தின தேவன் நம் தேவனாயிருக்கிறார். இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்க அவர் காற்றாய் வந்திருக்கிறார், நெருப்பாய் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அபிஷேகத்தும் தைலம் இந்த நேரத்தில் ஆரோனுக்கு எப்படி ஒழுகிறதோ இப்போது ஒவ்வொருத்தர் மேலும் ஒழுகிக் கொண்டே இருக்கிறது. அவர் தேவ பிரசன்னம் நம்ம சூழ்வதாக இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அன்பாய் வந்திரே, என்னை அழைத்து கொண்டிரே, கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டிரே. அன்பாய் வந்திரே, என்னை அழைத்து கொண்டிரே, கரத்தை நீட்டியே என்னை அழைத்து கொண்டிரே. நீ நெருப்பாய் வருவே, நீ காற்றாய் வருவே, நீ அக்கினியாய் வருவே, நீ அன்பாக வருவே, நீ நெருப்பாய் வருவே, நீ காற்றாய் வருவே, நீ அக்கினியாய் வருவே, நீ அன்பாக வருவே. அன்பாய் வந்து நம்மை சேர்த்து கொண்ட தேவன் அநாதி அன்பு வைத்தபடியாலே தன் சொந்த ஜீவனை நமக்காக, அந்த சொந்த ஜீவனை கூட ஒரு மதியாமல் தன் ஜீவனை விட்டு கொடுத்த தேவன். அப்படின்னு ஆராதனை முடிவில் அப்படி நம்ம திருவண்ணூரில் கடந்து போகிறோம். கரங்களை எல்லாரும் உயர்த்தி, 2 கையும் உயர்த்திருங்க. ஒருவேளை எனக்கு வலி இருக்குன்னு நினைக்கிறவங்க கூட உயர்த்துங்க. சரியா? இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, நான் அப்படியே என்னை சரண்டர் பண்ணிடுறேன். ஆண்டவரே, முற்றிலும் என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதுமா என்னை சரண்டர் பண்றேன், முழுவதும் சரண்டர் பண்றேன். ஆண்டவரே, ஒருவேளை இதுவரைக்கும் உங்க மேல ஒரு பூரண விசுவாசம் கூட இல்லாம இருந்திருக்கலாம். நோ, அட் திஸ் மொமெண்ட் ஆன்வர்ட்ஸ், இந்த மணித்துளி முதல் பூரண விசுவாசம் உடையவனா இருக்கிற ஆண்டவரே, நீர் மெய்யான தேவன், நீரே மெய்யான தேவன். எனக்காக உங்க உயிரை கூட துச்சமா நினைச்ச தேவன் ஜீவனை கொடுத்து, உம்முடைய ஜீவனை கொடுத்து என்னை மரணத்திலிருந்து விடுவித்தீர்னு சொல்ல முடியுமா? மரணத்திலிருந்து விடுவித்துன்னு சொல்லி எல்லாம் கரங்களை தட்டுவோம். இந்த ஆராதனை வேலையின் முடிவில் சோத்திரம். நன்றின்னு சொல்லி என் ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள, நான் ஜீவனுக்குள் பிரவேசிக்க, ஜீவன் உள்ளவனாய் நடக்க, அந்த ஜீவனுக்கு ஏதுவானவைகளை செய்ய எனக்கு கிருபை அளித்ததே, உமது மரணத்தினால் கிருபை அளித்தீரே என்று சொல்ல முடியுமா? Thank you Jesus, thank you Jesus. Amen. Thank you. Let's go, Pastor. Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் உங்களெல்லாம் மறந்து தேவனை நினைத்து ஆராதித்தீங்க? சோதரம். Hallelujah. I felt the presence of God. Hallelujah. எல்லா நாளுமே அனுபவிக்கிறோம். சில நேரங்களில் இன்னும் அதிகமாக நம்ம அந்த தேவ பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்க முடியும். சோதரம். கர்த்தர் நல்லவர். அவளும் கூட வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. சோதரம். ஒரு வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம், நீதிமொழிகள் 14:34. ஆமென். ஹல்லேலூயா.
இப்போ நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி அப்படின்னு. இப்போ எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி அப்படிங்கிறது தான் என்னுடைய தலைப்பாக இருக்கிறது. அப்போ எப்படின்னா நீதி ஜனத்தை உயர்த்தக்கூடியது, அதாவது நம்மளுடைய டிவோஷன் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியமானது நமக்கு நம்மளை என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ராங் ஆக்குது நம்மளை. அதாவது காட் டிவோஷன் மேக்ஸ் அ கண்ட்ரி ஸ்ட்ராங், காட் அவாய்டன்ஸ் லீவ்ஸ் பீப்புள் வீக் அப்படின்னு ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் போட்டுக்கிறாங்க. அப்போது யாராக இருந்தாலும் பாவம் என்ன செய்யுதுன்னா அவங்கள வீக் ஆக்கிடுது. இப்போ நீதியில் நடக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கோம்னா ஒரு புது பலத்தோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்குள்ளாக நடக்கும் பொழுது நம்ம பலத்தின் மேல் பலன் அடைந்து நம்ம எங்கே போய் நிற்கிறோம்? சீயோனில் போய் நம்ம தேவனை தரிசிக்கும்படியாக நிற்போம். ஹல்லேலூயா. அப்போ இதில் இன்னொரு காரியம் என்னன்னா, யாரா இருந்தாலும் பாவம் செய்தால் பாவம் தான். எப்படின்னா தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இஸ்ரவேல் ஜனம், அவங்க பாவம் செஞ்சாலும் பாவம் தான். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் பாவம் செய்தாலும் அது பாவமாக தான் இருக்கிறது. உலகத்தில் பழமொழி சொல்லுவோம், ஒரு பழமொழி, யார் உடைச்சா மண்குடம்? மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம், அப்படிதானே? அது மாதிரி அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க செஞ்சால் தவறு கிடையாது. இன்றைக்கும் நம்ம தேசத்தின் அதிகாரிகள், தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள் தவறு செய்தாங்கன்னா அது தவறாக இருக்காது. சாதாரணவர்கள் செய்தால் அது தவறாகவும் பாவமாகவும் பார்க்கப்படும். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாவம் எந்த ஜனத்துக்கு, பாவமோ எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி. அது யாரு செய்தாலும் அவர்களுக்கு என்ன கொடுக்குதான் இகழ்ச்சி அப்படின்னாக்க இட் மீன்ஸ் டு பி ரிப்ரோச் ஆர் அஷேம்டு. வெக்கத்தை கொடுக்குது இகழ்ச்சினா. ஒரு தாழ்வை கொடுக்குது, அவங்களுக்கு உயர்வை கொடுக்கல, தாழ்வை கொடுக்குது, அவமானத்தை கொடுக்குது பாவம் என்கக்கூடிய காரியம்னா இகழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு நான் மீனிங் பார்த்தேன். ஒத்த வார்த்தைகள் பார்க்கும் பொழுது பைபிளில் கூகுளில் பார்த்தேன். குற்றம், கேடு, தாழ்வு, நம்ம பெருமை குறைஞ்சு போகிறது, அதாவது பெருமைனா நம்மளுடைய கனம் குறைஞ்சு போகிறது, தூய்மையான மனதை குற்றப்படுத்தி களங்கம் உண்டாக்கி கொள்வது, நம்மளை எப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் மீள முடியாத சூழ்நிலையில் தள்ளிவிடக்கூடியது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது பாவம் நம்ம மீண்டே வர முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்மளை தள்ளிடும். ஆனால் ஆண்டவர் அங்கிருந்து மீண்டு வருவதற்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா உலக வரலாற்றிலும் சரி, நல்ல ராஜாக்கள் நல்ல தலைவர்கள் ஆட்சி செய்தாங்கன்னா அங்கே எப்படி இருக்கும்? செழிப்பாகவும் சமாதானமாகவும் இருக்கும். தலைவர்கள் சரியில்லை அப்படிங்கும் பொழுது அங்கே என்ன நடக்கும்னா குறைவுகள் நடக்கும், சமாதான குறைவு இருக்கும், அதனுடைய வறட்சி காணப்படலாம், செழிப்பு இல்லாமல் இருக்கலாம். இதுவும் இன்னும் சொல்லப்போனால் இது உலகத்தில் பார்க்குறோம். ஆனால் வேதத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தை எப்போல்லாம் நல்ல ராஜாக்கள்லாம் கர்த்தருடைய வழியில் நடக்கிறவங்க, கர்த்தருடைய நீதியில் நடக்கிறவங்க ஆட்சி செய்தாங்களோ அப்போல்லாம் தேசம் அமைதலும் செழிப்புமா இருந்தது. எப்பெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் ராஜாக்கள் ஆட்சி செய்தாங்களோ அப்போல்லாம் அங்கே என்ன வந்ததுன்னா வறட்சி, பிரச்சனை, சண்டை இதெல்லாம் வந்ததை நம்ம பார்க்க முடியும். சோதரம் சொல்லப்போனால் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம சாலமோன் அடிக்கடி பார்ப்போம். சாலமோனுடைய நாட்கள் தேசம் ரொம்ப அமைதலாக இருந்தது. ஏன்னா அவன் கேட்டது என்ன கேட்குறாருன்னா, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாரு. அதே நேரத்தில் சாலமோனுடைய மகன் பேர் என்னது? யெரொபெயாமா ரெகொபெயாமா? ரெகொபெயாம், ரைட்டா? அந்த ரெகொபெயாம் வரும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, அந்த பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்களாம், அந்த முதியவர்கள் யாராட்டெல்லாம் சாலமோன் ஆலோசனை கேட்டுக்கிட்டு வந்தாரோ அவங்களெல்லாம் அவங்ககிட்ட போய் கூப்பிட்டு கேட்குறான், என்னையா செய்யணும் அப்படின்னா, நீ அவர்களுக்கு நலமானதை செய்யு அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணிட்டார்? ரெகொபெயாம் அதை தள்ளி விட்டுட்டு இந்த பொடிசா அலைஞ்சிட்டு இருக்கோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வாலிபர்கள், அவங்கள கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கும்போது அவன் சொல்கிறான், டேய் நல்லா அவங்க மேலே சுமையை சுமத்து அப்படிங்கிறாங்க. அப்போ சுமை சுமந்தோன்னா அவங்களால தாங்க முடியல, பார்த்தாங்க, போய் யெரொபெயாமை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா தேசம் என்ன ஆச்சு? வடக்கு தேசம் தெற்கு தேசம் ஆயிடுச்சு. இப்போ ஆலோசனைகள், நல்ல ஆலோசனைகள், நம்ம நீதியான ஆலோசனைகள் நமக்கு எப்பவுமே என்ன செய்யக்கூடியது? ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது. ஹல்லேலூயா. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், கெட்ட ராஜாக்கள் நல்ல ராஜாக்கள் அப்படிலாம் பார்க்கும்போது நன்மையை பெற்று வாழ்வதற்கு சரியான ஒரு நட்பு நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அது உலக நட்பா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய நட்பா இருந்தாலும் சரி, சரியான ஆலோசனைகள் இருக்கணும், சரியான வார்த்தைகளை நம்ம கேட்கணும், சரியான போதனைகளால் நம்ம நடத்தப்பட வேண்டும்.
தவறான நட்பு, தவறான ஆலோசனைகள், தவறான வார்த்தைகள், தவறான போதனைகள் என்ன பண்ணிரும் அப்படி நடக்கும் பொழுது நமக்கு எதை கொண்டு வருதுன்னா நியாய தீர்ப்பை கொண்டு வந்து வைத்து விடுகிறது. சொல்ல போனா நம்ம ஏதேன் தோட்டத்தில் பிசாசு தந்திரக்காரன் ரொம்ப அந்த யோசனையை நலமான யோசனை மாதிரி தெரியும்படியாக ஏவாள்கிட்டையும் ஆதாம்கிட்டையும் பேசிட்டான். அப்போ என்ன கேட்டவங்க என்ன பண்ணாங்க, தவறான அந்த ஆலோசனை கேட்டதில் அவங்களுக்கு நலமா தெரிஞ்சது, கனியை புசிச்சிட்டாங்க, மீள முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கும் நம்ம சரியான ஆலோசனையின் பாதையில் நடக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போம். தவறான ஆலோசனை நடக்கும் பொழுது மீள முடியாத பல காரியத்திற்குள்ள போய் சிக்கிக்கொள்ளக்கூடியவர்களாக தான் காணப்படுவோம். அதில் ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ நம்முடைய நம்ம எதிராளியாகிய பிசாசானவன் எப்பொழுதும் ரெடியா இருக்கான். எப்படியெல்லாம் நம்மளை என்ன பண்ணலாம், அந்த மீள முடியாத சூழ்நிலைக்குள்ள போய் தள்ளி விட்டலாம், இகழ்ச்சிக்குள்ள தள்ளி விட்டலாம் அப்படின்னு பார்க்கிறோம் சோதரம். இன்னும் சொல்ல போனா விவேகி, நீதிமொழியில் 22:3 சொல்லுது, விவேகி என்ன பண்ணுவானா ஆபத்தை பார்த்து மறைந்து கொள்ளுவான். அதாவது விலகிடுவான், கண்டிப்பா மறைந்து கொள்ளுவான். ஆனா பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு வசனம் போட்டிருந்தது. அப்ப நான் பேதைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பேதைகளுக்கு சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல என்ன கொடுத்தா, குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்காங்க an unthinking person, அதாவது சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு மனுஷன் போட்டிருக்குது. ஹால்மன் கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட் பைபிள்ல போட்டிருக்காங்க the inexperienced person, அவருக்கு அனுபவம் இல்லாத ஒரு மனுஷன். நியூ இன்டர்நேஷனல் ரீடர்ஸ் வெர்ஷன்ல போட்டிருக்காங்க சைல்டிஷ் பர்சன் அப்படின்னு. அது குழந்தைத்தனமான, அப்படி அதான் குழந்தைத்தனமாகவும் தன்னால் சுயமா யோசிக்க தெரியாதவர்களாகவும் அனுபவம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. இந்த அனுபவம்னா உலக அனுபவத்தை பேசல. பவுல் எழுதுற குழந்தைகளா இருக்கக்கூடாது, நீங்க பாலே குடிச்சிட்டு இருக்கக்கூடாது, திட உணவை புசிக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம மெச்சூர்டு பெர்சனா இருக்கணும். ஓகே, நம்ம ரட்சிக்கப்பட்டோம், 1 மாதம் 6 மாதம் 1 வருடம் 2 வருடம் இவ்வளவு நாள் ஆன பிறகும் நம்ம எப்படி குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடாது, இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிரைஸ்ட். நான் சொன்னேன் கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படி இருக்கணுமா, அனுபவம் உள்ளவர்களாக இருக்கணும். சோதரம் ஹல்லேலூயா. இப்போ நல்ல வைஸா தான் அவர் கேட்கிறார் சாலமோன், நல்ல எனக்கு ஞானத்தை கொடுங்க. அப்போ நம்ம நல்ல திங்க் பண்ணக்கூடிய, நல்ல தேவனுக்குள்ளாக நம்ம இருந்து நம்ம சிந்திக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை அப்படின்னாக்க ஏதேன் தோட்டத்தில் விழுந்தது மாதிரி நாமும் விழ வேண்டிய சூழ்நிலைக்குள்ள தான் காணப்படுவோம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம வாசித்தோம் அந்த நீதிமொழிகள் 14:34 நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம். அந்த வேத பாகத்திலிருந்து இந்த வேத பாகத்தையோடு கூட இணைந்து ஒரு 3 நபர்களை பார்த்து இது ஒத்த காரியத்தை பேச போகிறோம். 3 நபர்கள், அவர்கள் செய்த 3 காரியங்கள், அங்கே ஏற்பட்ட 2 விளைவுகளை நம்ம பார்த்து முடிப்போம். நான் குயிக்காக சொல்லிடுறேன், நான் நேரம் இல்லை, ஒரு 20 நிமிஷமே அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 3 மனிதர்கள் யாரா இருக்கிறாங்க அப்படின்னாக்க, 1 பிலேயாம், 2வது மனுஷன் சிம்ரி. என்னடா புதுசா சொல்லன்னு பார்க்குறீங்களா, திமிரி அப்படின்ற மாதிரி சிம்ரின்னு. யாரு சிம்ரி? யாரு? தாவீது ராஜாவோட சொல்லுமா, சும்மா சொல்லு, தப்பா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, சொல்லு. இகழ்ந்து பேசினவன். சரி, வேற? இது சிம்ரி யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு. ஏற்கனவே பிரியாவுக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டிய அன்னைக்கு இதெல்லாம் நாங்கள் ஞாபக புத்தகத்தில் எழுதி, ஆண்டோட ஞாபக புத்தகத்தில் எங்கள் டைரி, எங்களுக்கு ஞாபகமாக இருக்க புத்தகத்தில் நாங்கள் எழுதி வச்சிருக்கிறோம். சிம்ரி யாருன்னு சொல்லுங்க. ராஜா. சரி, சரி சரி, ரைட்டு, சோத்திரம். அப்போ சிம்ரின்னு ஒரு மனுஷன். 3வது பினகாஸ். முதல்ல யாரு? பிலேயாம். சொன்ன 3 மனிதர்கள், பிலேயாம், சிம்ரி, பினகாஸ். அவங்க செய்த அதாவது 3 காரியங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று, பிலேயாம் என்ன செய்யணும்னா பாவம் செய்ய தூண்டியவன், ரைட்டா? அடுத்து சிம்ரி என்ன பண்ணா? பாவம் செய்தவன். பினகாஸ் என்ன பண்ணா? பாவத்தை கொன்றவன். அப்ப 3 மனிதர்கள். 3 மனிதர்கள் முதல் 2 மனிதர்கள் யாரு? பிலேயாமும் சிம்ரியும்
பிலேயாம் பாவம் செய்ய தூண்டுகிறான், சிம்ரி பாவத்தை செஞ்சிட்டான். அடுத்து பினகாஸ் என்ன பண்ணாரு? பாவத்தை கொன்றார். அப்போ 3 மனிதர்கள் 3 காரியங்களை செஞ்சிட்டாங்க. 2 விளைவுகள். முதல்ல அவன் பிலேயாமும் சிம்ரியும் மரணம் அடைந்தார்கள். பினகாஸ் என்ன பண்ணா? தேவனாலே கனம் பெற்றான். ஹல்லேலூயா. அப்போ சிம்ரி வேற யாரும் இல்லை, அந்த என்னாம் 25வது அதிகாரத்தில் வர்றாரு, நம்ம பார்க்கலாம். அப்போ 3 மனிதர்கள், 3 காரியங்கள், 3 விளைவுகள். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், முதலாவது பாயிண்ட் வந்து பாவம் செய்ய தூண்டியவன் என்ன பண்றான்? மரித்தான். பிலேயாமை பற்றி நமக்கு நல்லா தெரியும். பிலேயாமை பற்றி அவன் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான், தீர்க்க தரிசியாக செயல்பட்டிருக்கிறான். ஏன்னா வரப்போகிற காரியங்களை அறிவித்திருக்கிறான். கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்டிருக்கிறான். ஆனாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவனா இருந்தாலும் அவன் என்ன பண்ணா? அவனுடைய சுயத்தை, அதாவது சுய விருப்பத்தை நிறைவேற்றதான் ஓடுறான். அதாவது அந்த பாலாக் அப்படிங்கிற ராஜா சொன்ன காரியத்தை செய்து தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவன் வந்து ஒரு பொல்லாத தீர்க்கதரிசினா, பொல்லாத தீர்க்கதரிசியாக தான் இருக்கிறார் அவர். என்ன பொல்லாதனா? விக்கெட் ப்ராஃபட். இந்த கள்ள தீர்க்கதரிசின்னு கூட சொல்ல முடியாது அப்படின்னு சில கமெண்டேட்டர்ஸ் எழுதியிருக்கிறாங்க. பொல்லாத தீர்க்கதரிசி, ஒரு விக்கெட் ப்ராஃபட். ஏன் அப்படி எழுதியிருக்காங்கன்னா, அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். தேவன் பிலேயாமோடு பேசியது திருஷ்டாந்தரமாக உண்மையாக இருந்தது, தீர்க்க தரிசனங்களை கொடுத்தாரு. ஆனாலும் அவன் என்னன்னா, அந்த ட்ரூ கலர் அப்படிமாங்க, தன் சுய விருப்பத்தை நிறைவேற்ற அவன் துடித்து கொண்டிருந்தான். சுய ரூபத்தை அவன் காட்டுறான். அப்போ அவன் என்ன நடக்கு அப்படின்னாக்க, இந்த 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 பிலேயாம் அப்படிங்கிறவன் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவன்ல, அவன் வந்து ஆரான் தேசத்தை சேர்ந்தவன். அவன் லாபானினுடைய வம்ச வழியில வந்தவனாக நம்ம பார்க்கிறோம். அவரு இப்போ இது ஏன் சொல்றேன்னா, பிலேயாமை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். அவன் வரப்போகிற காரியத்தை இன்னும் சொல்ல போனால், அவன் இந்த பில்லி சூனியம் மந்திரம் இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய மனுஷனாக இருப்பான்னு எழுதியிருக்கிறாங்க. ஆனாலும் அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய மனுஷனாக இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய சத்தத்தின் படியாக அவன் அந்த இந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து அவன் வந்து என்ன பண்ணலைன்னா, தீர்க்க தரிசனம் உரைக்கலை. ஆமாம். இப்போ இந்த பிலேயாம் எங்க வர்றாரு அப்படின்னாக்க, எப்படி பாவத்தை தூண்டினார் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கர்த்தர் என்ன பண்ணிட்டாருனாக்க, எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இவங்களை வந்து கானான் தேசத்துக்கு நடத்திட்டு போறாரு. அப்போ கானான் பிரயாணத்தில் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை என்ன பண்ணிட்டாங்கன்னா, சீகோன் வழிவிட மாட்டேன்றான் இவங்க பிரயாணத்திற்கு. அப்போ சீகோனை அவன் அதாவது எமோரியரின் ராஜாவை அடிச்சு நொறுக்கி அவன் அந்த பட்டணத்தெல்லாம் இவங்க வந்து பிடித்து கொண்டு அவங்க அப்படியே கடந்து வந்து மோவாபின் சமவெளிகளில் வந்து பாளையம் இறங்குறாங்க. மோவாப் தேசத்து பக்கத்தில் வரும் பொழுது, மோவாப் தேசத்தை அப்ப யார் ஆண்டு கொண்டு இருக்கிறாங்கன்னா, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்கிற ஒரு ராஜா வந்து அங்கே ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த பாலாக் ஆட்சி செய்கிறாரு. இவங்களை பார்த்தோன்னா, ஐயோ, எமோரியர் ராஜாக்களுக்கும் எமோரியர் தேசத்திற்கும் எமோரியர் மக்களுக்கும் இவ்வளவு ஒரு பயங்கரமான நிகழ்ச்சியை இந்த எகிப்திலேருந்து புறப்பட்டு வந்து இந்த கூட்டம் செஞ்சிச்சேன்னு பயந்து போய் என்ன பண்ணுறான்னா, இவன் ஜனங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறான், கொஞ்சம் அவங்கள்ட்டலாம் பேசுகிறான், நம்ம ஏதாவது இவனை எதிர்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிலேயாமை போய் கூட்டுவாங்கன்னு ஆள் அனுப்புகிறான். ஏன்னா பிலேயாமை பற்றி நன்கு அறிந்திருக்கிறான். பிலேயாம் வந்து யாரை சபிக்கிறான், அவங்களை தேவன் சபிக்கிறார், யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவங்களை வந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பதை அறிந்திருந்து அவன் வந்து போய் இந்த பிலேயாமை கூட்டு வர சொல்றாரு. சோத்திரம். வாசிக்கலாம். என்னாகமம் 24வது அதிகாரம் 10வது வசனம். ம் 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 போதுமா, போதும். அப்போ பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு, அவர் பாலாக்கு வந்து பிலேயாம் வந்து அழைச்சிட்டு சொல்லிட்டாரு. பிலேயாமும் கடந்து வந்துட்டு ஒவ்வொரு முறையும் இவர் வந்து சபிக்கணும்னு நினைக்கும் பொழுது தேவன் கர்த்தர் அவனோட பேசுறாரு. இந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவங்களை ஆசீர்வதிப்பதற்காக அழைத்து வந்திருக்கிறேன், இவர்கள் நீ சபிக்க கூடாதுன்னு சொல்றாரு. உடனே இவன் சொல்றான், கர்த்தர் வார்த்தைப்படி அவன் கேட்டு இதில் அவங்களை வந்து ஆசீர்வதிக்கிறான். 3 முறையும் சபிப்பதற்காக அழைச்சிட்டு போறான். அந்த பாலாக்குங்கிற ராஜா 3 முறை சபிப்பதற்காக கூட்டு போறான். 3 முறையும் பிலேயாம் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்க தான் செய்றாரு.
சரி, ஒரு தடவை கர்த்தர் தெளிவாக சொல்லிட்டாரு. நான் ஏன் அவர் விக்கெட் ப்ராஃபட் அப்படின்னு சொன்னேன்னா, பொல்லாத ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னா, அவனுடைய சுயத்தை வெளிப்படுத்துவதற்காக அவன் வந்து அங்கே முயற்சி பண்ணுறான். எப்படின்னா, உனக்கு பொண்ணும் பொருளும் தாரோம், விலை மதிப்பற்ற பரிசுகள்லாம் தாரோம் அப்படின்ன உடனே எப்படியாவது கடவுள் மாற்றி சொல்லிட மாட்டாரான்னு திருப்பி திருப்பி கர்த்தருடைய சமூகத்தில் போய் கேட்குறான். ஏதாவது கர்த்தர் திருப்பி அவர் சித்தத்தை மாற்றி ஏதாவது நமக்கு வேற சொல்லி சபிக்க சொல்லிடுவார் அப்படின்னு அந்த நோக்கத்தோடு வந்ததாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஏன்னா ஒரு தடவை தெளிவாக சொல்லிட்டாரு, இவர்கள் ஆசீர்வதிப்பதற்காக தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள், இவர்கள் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் கர்த்தர்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவன். அப்படித்தானே? ஆனால் இவன் மீண்டும் 3 முறையும் போய் அவனை ஆசீர்வதிச்சு விட்ட உடனே இவனுக்கு கோபம் வருது. உனக்கு இவெல்லாம் கொடுக்கன்னு சொல்கிறேன், நீ என்னை ஆசீர்வதிக்காமல் பண்ணிட்டியே, இவங்களை சபிக்காமல் பண்ணிட்டியே அப்படின்னு போய் அவன் அவளை பார்த்து கோபப்படுறான். இதெல்லாம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சவொடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 பேரும் அவங்க வழியில் போயிட்டாங்க சோதரம். ஆனால் இவங்களை சபிக்கலே ஒழிய இந்த பிலேயாம் என்ன பண்ணா, பாலாக்குக்கு அருமையான ஒரு சூழ்ச்சியை சொல்லி கொடுத்து போயிட்டான். ஒரு சொல்லப்போனால் ஆலோசனையை சொல்லி கொடுத்து போயிட்டான். எப்படி இந்த ஜனங்களை வஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டு அவன் போயிட்டான். என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்களேன். சோதரமா பாருங்க, பார்க்கும்போது இந்த ஜனங்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்க யாரோடையும் கலவாமல் தனியே இருக்கிற ஜனங்கள். அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனா தன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளக்கூடிய ஜனங்கள், பரிசுத்த சந்ததி, பரிசுத்த தேசமா இருக்கிறாங்க அவங்க. ஏன்னா அவன் மேல இருந்து பார்க்கும் பொழுது இவன் சொல்றான், இவங்க வந்து என்னை அடிச்சு கொன்றுவாங்கயா, ஒரு கூட்டம் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் சொன்னதுக்கும் பாலாக் சொன்னதுக்கும் பிலேயாம் போய் அந்த கூட்டத்தை பார்க்கறதுக்கும் ரொம்ப நேர்த்தியா அவங்க அந்த கூடாரம் போட்டு அடிச்சு இருந்திருக்கிறாங்க. பார்த்துட்டு சொல்றான், இந்த ஜனங்கள் ஜாதியோட கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். அப்போ இவன் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு போதனையை, ஒரு வஞ்சகமான ஒரு சூழ்ச்சியை என்ன சொல்லிட்டு போயிட்டான், அந்த பாலாக்குக்கு பிலேயாம் சொல்லி கொடுத்துட்டான். யூதா எழுதுறாரு 1வது அதிகாரம் 11வது வசனத்துல, யூதா 1:11, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் யூதா 1:11, அத 1 தான் இருக்கும் அதுல 11 நடந்து போதும் சிஸ்டர். பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். அப்போ அந்த பிலேயாம் என்ன பண்ண, 2 பேதுரு 2வது அதிகாரம் 15-16, 2 பேதுரு 2வது அதிகாரம் 15-16. போதுமா? பாருங்க, அந்த பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனார்களாம். இப்போ அது என்ன பிலேயாமின் வழி, பிலேயாமின் வஞ்சகம், பிலேயாமின் போதனைகள் அப்படின்னு பார்த்தனாக்க, என்னாகமம் 25வது அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிங்களேன். போதுமா? பாருங்க, அந்த இடத்துல அங்க சொல்லிட்டான், இவங்க வந்து தனித்து கலவாமல் இருக்கிற ஜனம், இவங்களை எப்படி பரிசுத்த ஜனம், எப்படியாவது இவங்களை பரிசுத்த குலைவுக்குள்ளாக நடத்திடணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான், அந்த மோவாபிய ஸ்திரீகளோட விபச்சாரம் பண்ணும்படியான அந்த ஒரு ஆலோசனை, அந்த விபச்சாரம் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குன்னு சொல்லி ஒரு ஆலோசனையை கொடுத்துறான். 2வது அப்படி போனவங்க என்ன பண்ணாங்க, கூட இருந்தவங்க விக்கிரகத்தையும் ஆராதிக்க போயிட்டாங்க. விக்கிரகத்தை ஆராதித்து புசித்து அங்கே இருக்கும் பொழுது அந்த விருந்து விக்கிரகத்துக்கு படைத்த அவங்களுடைய தேவர்களுக்கு படைக்கும் பலியில் போய் விருந்து உண்ணும்படியாக அழைத்தவங்களை சாப்பிட்டாங்க, பணிந்து கொண்டாங்க அதை. அல்லேலூயா. அப்போ இதான் பிலேயாமின் போதனை, பிலேயாமின் வழி. அப்போ இந்த பிலேயாமின் போதகத்தை கேட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவன் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றான். யாரு? பாலாக் என்கிற ராஜா. அங்க இருக்கிற அழகான பெண்கள்லாம் அங்க வந்து நிப்பாட்டி வச்சுட்டா. இவன் கடந்து போகும்போது இவங்க பார்த்தானுங்க, தவறு பண்ணிட்டாங்க. பார்க்கலாம், அப்படி தொடர்ந்து 4ல இருந்து வாசிங்களேன்.
ம் 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 பாருங்க, மோசேயும் மற்ற சபையாரும் அப்படியே அழுது கொண்டு இருக்காங்க. வாதம் வந்துருச்சு, இவங்க வந்து விபச்சாரத்தனம் வேசித்தனம் பண்ண, அது தவறு, பாவம் செய்தால. இன்னைக்கு நம்ம விபச்சாரத்தனம் வேசித்தனா ஒரு பெண் ஆணோட போய் இருக்கிறதா விபச்சாரத்தனம் வேசித்தனம் சொல்றோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வது, கர்த்தரை விட்டு கர்த்தர் மீது கர்த்தரை நேசிக்காம வேற ஒரு இடத்துலையோ பொருள் மேலேயோ நபர் மேலேயோ காரியத்தின் மேலேயோ ஆசை வைக்கிறதே அது வந்து வேசித்தனமாக மாறி விடுகிறது. அப்ப பாருங்க, அப்படி எதை செய்தாலும் அது பாவமாக தான் கர்த்தர் பார்க்கிறார். ஏன்னா அவருடைய அன்பை விட்டு நம்ம தூரம் போயிடுறோம். வாசிங்க, இவங்க என்ன பண்ணாங்க, அங்கெல்லாம் மோசேயும் சபையார் நிக்கிறாங்க, அழுதுட்டு நிக்கிறாங்க. வாதம் வந்துருச்சு. அங்க கிட்டத்தட்ட 24,000 பேர் இறந்து போயிட்டாங்க அங்க. ஆனா அங்க என்ன பண்றான், இஸ்ரவேல் புத்திரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை விடுங்க, 8வது வசனம். இஸ்ரவேலாகிய அந்த மனுஷன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே. பாருங்க, அப்போ இந்த பெண்ணை மோவாபிய சொன்ன இது கானானி, சாரி, யாரு, எங்க உள்ள பெண்ணவா, மீதியானிய ஸ்திரியை அழைச்சிட்டு போயிட்டு அவன் கூட வந்து விபச்சாரம் பண்றான் அவன் கூடாரத்துல போய். அப்போ இவன் என்ன பண்ணா பாருங்களேன், பாவம் அந்த ஜனங்களை வந்து எப்படி பாவம் செய்ய தூண்டலாங்கிற ஆலோசனையை அவன் வந்து யாரு கொடுத்துட்டான், இந்த பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி அந்த பாலாக்கு கொடுத்துட்டான். இன்னைக்கும் எல்லா இடங்கள்லையும் நம்மளை தூண்டக்கூடிய பாவம் அநேக நம்ம பாவம் செய்யும்படி தூண்டுவாங்க. நான் இந்த இடத்துல வந்து அவன் தகாத உறவு கொண்ட பாவம், அந்த விபச்சார பாவத்தை பத்தி சொல்லி இருக்குது. இன்னும் நம்மளை ஏராளமான வழியிலே பாவம் செய்ய நம்ம தூண்டலாம். ஒரு பேர் தவறா பேசுவதற்கு தூண்டலாம், ஒரு விரோதமாக ஏதாவது காரியங்களை செய்வதற்கு தூண்டலாம், இன்னும் எவ்வளவோ காரியங்களை தூண்டலாம். அப்போ கவனமாக நாம் இருக்க வேண்டும். சோத்திரம். அல்லேலூயா. அன்னைக்கு ஆராதனையில கேட்டோம், அன்னைக்கு வந்து தவறுனா உடனே மரணம். ஆனா இன்னைக்கு கிருபையின் காலம். ஆனாலும் நம்முடைய கிரியைகள் ஒவ்வொன்றும் ஞாபக புத்தகத்தில் எழுதி வைக்கப்படுகிறது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அவன் கிரியைக்கு தக்க பலனை அவர் வரும் பொழுது அவர் கொண்டு வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். சோத்திரம். பாருங்க, இந்த மீதியானது என்ன பண்ணா, இவன் இந்த ஒரு ஐடியாவை சொல்லி கொடுக்குறான், தவறான ஐடியாவை. அந்த ஐடியாவை அந்த பாலாக் என்கிற ராஜா இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க, அந்த வலையில வச்ச வலையில கண்ணி, வேடன் வைத்திருக்கிற கண்ணியில விழுந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவ கோபம் அவர்கள் மேல வரும்படியாக செய்து விட்டார்கள். அப்போ இப்படி தேவ கோபம் இஸ்ரவேல் மேல வரும்படியாக ஒரு சூழ்ச்சியை சொல்லி கொண்டிருந்த இந்த மனுஷனுடைய கதை யாரு, அந்த பிலேயாமுடைய கதை என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, என்ன 31:8 வாசிப்போம். ம் 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 ஹல்லேலூயா. அப்போ இங்க என்ன நடக்குதுனாக்க, பிலேயாம் என்ன செய்யறான், இந்த மீதியானிய 5 ராஜாக்களோட மீதியானியர்களுக்கு விரோதமாக நடந்த யுத்தத்தில், அது அங்கேயும் எலெயாசர், அப்படி அந்த எலெயாசருடைய மகன் பினகாஸ் தான் போறாரு அந்த யுத்தத்துக்கு, எல்லாத்தையும் வழிநடத்தி கொண்டு போறாரு. அவர் அந்த ராஜாக்களோடு அவன் நிற்கிறான். அங்க கூட போயிருக்கிறான் யாரு, பிலேயாம் என்கிற மனுஷன். அவனை கொன்று போட்டார்கள். அப்போ பாவம் செய்ய தூண்டியவனுடைய கதை என்ன ஆச்சுன்னா, கொல்லப்பட்டான். நேரம் இல்லாதனால ரொம்ப இதை கட் ஷார்ட் பண்ணிட்டு நான் போறேன். அப்போ அவனுடைய முடிவு எப்படி இருந்ததுன்னா, சத்துருக்களோட தான் இருக்குது. நீதிமான்களோட அவன் இல்லை. அவன் வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்ட பொழுதும். சோத்திரம். இன்னும் நான் கட் ஷார்ட் பண்ணிட்டே போறேன். அப்போ முதலாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்யும்படியாக தூண்டினான். பாவம் செய்யும்படியாக தூண்டி தேவ கோபத்தை தன் சொந்த ஜனங்கள் மேலே, தேவனுடைய ஜனங்கள் மேலேயே வரும்படியாக செய்த அந்த பிலேயாம் என்ன செய்யப்பட்டான், கடைசியில் கொல்லப்பட்டான். 2வது, பாவத்தை செய்தவன் மரித்தான். வாசிக்கலாம், என்னாகமம் 25வது அதிகாரம் அந்த 1 to 8 வரைக்கும் வாசிக்கலாம். நான் ரொம்ப வாசிக்க வேண்டாம், ஒரு நிமிஷமா 25ல் 6, 7, 8 வாசியேன். ம் 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 ம்
குற்றி போட்டது. 14வது வசனம் வாசிங்க. மீதியானிய ஸ்திரீயோடே குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பெயர் சிம்ரி. அவன் சல்லூவின் குமாரனும் சிமியோனியரின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரபுமாக இருந்தான். நான் முதல்ல ஏன் அந்த பிழையாவை பற்றி சொன்னா, பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. அவன் யாரு? தீர்க்கதரிசி. அவன் தீர்க்கதரிசி பாவம் செய்தாலும் அது அவனுக்கு என்னது? இகழ்ச்சி. ரைட்டா? ரெண்டாவது, இந்த மனுஷன் யாருன்னா ஒரு பிரபு வம்சத்தை சேர்ந்தவன். இஸ்ரவேலில் பிரபுக்களின் வம்சத்தை சேர்ந்தவனா இருக்கிறாரு இந்த சிம்ரி என்கிற இந்த மனுஷன். இவர் என்ன பண்றாரு பாருங்க, அவன் கொண்டாந்து வச்ச கண்ணியில இவங்கெல்லாம் விழுந்துட்டாங்க. இவன் ஒரு ஆள், இவன் தான் வந்து அந்த கானானிய ஸ்திரிய மீதியானிய ஸ்திரிய கூட்டு கொண்டு ஒரு டென்ட்டுக்குள்ள போறாரு. அப்போ இதை பார்த்த ஒரு மனுஷன், அங்கேருந்து ஒரு வாலிபன் என்ன பண்ணான்னா, அவனுடைய ஈட்டியை எடுத்து 2 பேரையும் வயிறுல அப்படியே ஒரே குத்து என்ன பண்ணிட்டான்? கொன்று போட்டான். இவங்க கொன்று போட்ட உடனே தேவனுடைய உக்கிர கோபம் நின்றுச்சு, வாதையும் நிறுத்தப்பட்டது. அப்புறம் என்னன்னா, பாவம் செய்யும் பொழுது நமக்கு வாதை வருகிறது, பாவம் செய்யும் பொழுது தேவ கோபம் நம்ம மேல வருகிறது. இன்னைக்கு ஆனால் கிருபையின் காலத்தில் இருக்கிறதுனால நம்மளை ஆண்டவர் அப்படி நம்ம இந்த பிள்ளை என்கிட்ட வந்துட மாட்டானா, அந்த பிள்ளை என்கிட்ட வந்துட மாட்டாளான்னு நமக்காக காத்து கொண்டு இருக்கிறாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம அறிக்கை இடும் பொழுது நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம், சோதரம். ஆனாலும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் எங்கே எழுதி வைத்திருப்பாரு? ஞாபக புஸ்தகத்தில் கண்டிப்பாக எழுதி வைக்கப்பட்டிருக்கும். நான் இன்னும் இந்த காரியங்கள்லாம் விட்டுட்டு நான் போகிறேன், நீதிமொழிகள் போனேன்னா இன்னும் அநேகமாக இருக்கும். அப்போ பாவத்தை செய்த அந்த விபச்சார பாவத்தை செய்தவன் மட்டுமல்ல, இன்னைக்கும் நம்ம பாவம் செய்தாலும் நம்ம மேல தேவ கோபம் வரும். கவனமாக இருந்து நம்ம கடந்து போக வேண்டும், ஸ்தோத்திரம். அப்ப ரெண்டாவதாக அந்த பாவம் செய்த சிம்ரி என்கிற மனுஷன் மரித்தான், கொல்லப்பட்டான்னு தான் சொல்லணும். மூன்றாவதாக இந்த பாவத்தை கொன்றவன் என்ன செய்தானா? கனமடைந்தான் தேவனிடம். யாருன்னா, அதே வசனத்தை வாசிக்கலாம். 7வது, அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசரின் மகன் பினகாஸ் கண்டபோது நடுச்சபையிலிருந்து எழுந்து ஈட்டியை கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் வாதை நின்று போயிட்டு. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது ஒரு மனுஷன் பாவத்திற்கு என்ன செஞ்ச? ஆலோசனை கொடுத்தான், பாவம் செய்யும்படியாக. ரெண்டாவது மனுஷன் என்ன பண்ணா? பாவம் செய்தான், சிம்ரி என்கிறவன். மூன்றாவது அங்க ஒரு மனுஷன் யாரு? பினகாஸ். அப்படிங்க பினகாஸ் வந்து ஆரோனுடைய பேரன், அவன் ஆரோனுடைய மகன், எலெயாசருடைய மகனா இருக்கலாம். அவன் என்ன செஞ்சானா? இந்த பாவத்தை பார்க்க சகிக்காம உடனே என்ன பண்ணானா? அந்த ஈட்டியை எடுத்துட்டு போயிட்டு 2 பேரையும் குத்தி கொண்டு விட்டான். அப்போ பாவத்தை கொன்றவன் தேவ சமூகத்தில் என்ன பண்ணா? கனம் பட்டான். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில கடந்து வருகிற பாவத்தை நம்ம கொல்றவங்களா இருந்தோம்னா தேவ சமூகத்தில் கனம் பட்டவங்களா இருப்போம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு மிகுந்த கோபம் வந்தது. அப்ப என்ன செய்யனா? உடனே ஆண்டவர் சொல்றாரு, இதை பார்த்த உடனே, எவன் தவறு செஞ்சானோ, வேசித்தனம் பண்ணானோ அவனெல்லாம் கொல்லியா அப்படின்றாரு. அப்போதான் மோசையும் மற்ற ஜனங்களும் இருந்து அழுது கொண்டு இருக்கும் பொழுது அங்கே ஒருத்தன் இந்த சிறிய கூட்டு வரதை பார்த்தோன்னே இந்த எலெயாசரின் மகனாகிய பினகாஸ் என்ன பண்ணான்னா, அதை குத்தி அவங்க 2 பேர்த்தையும் கொண்டு போடுறான். சோத்திரம். சங்கீதம் 106:30 போட்டுக்குது. அப்போ பினகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது அப்படின்னு. ஹல்லேலூயா. பினகாஸ் வந்து ஒரு வித்தியாசமான மனுஷர். பினகாஸை பற்றி பின்னாட நம்ம பார்க்கலாம். சோத்திரம். அப்போ பாருங்க, அந்த வாதை நிறுத்தப்படணும். வாழ்க்கையிலையும் வாதை நிறுத்தப்படணும், வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் நிறுத்தப்படணும். அப்படின்னா நம்ம என்ன செஞ்சோம்? ஒவ்வொரு நாளுமே பாவத்தை ஜெயிக்கக்கூடியவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பினகாசுக்கு என்ன ஆண்டவர், இவன் வந்து பாவம் இதை கொன்னதுனால அவனுக்கு என்ன கிடைத்தது அப்படின்னு பார்த்தனா, நிரந்தரமான ஆசாரியத்துவம் அவனுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 19 வருஷம் அவன் ஆசாரியனாக இருந்தான். சோதரம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் நானும் கனம் பெறணும் அப்படின்னா, மூன்றாவதாக காணப்பட்ட அந்த பினகாசை போல பாவத்தை கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சோத்திரம். இன்னைக்கும் நம்ம முன்னால அநேக தந்திரங்களை உலகம் கொண்டாந்து வைக்கும்.
மனிதர்கள் கொண்டாந்து வைக்க, வீட்டுக்காரங்களே வைப்பாங்க, உறவினர்களே வைப்பாங்க, ஏன் விசுவாசிகளே நம்ம முன்னாடி வைக்கலாம். ஆனா அந்த தந்திரங்கள்ல நம்ம மாட்டிக்கூட, தந்திரம் கொண்டு வருகிறவனும் மரித்தான், தந்திரத்துல மாட்டிக்கொண்டவனும் மரித்தான். அப்ப தந்திரம் கொண்டு வரவும் கூடாது, தந்திரத்துல மாட்டிக்கொள்ளவும் கூடாது. அதை ஜெயிக்கிற பினகாசாக நாம் காணப்பட வேண்டும். எனக்கு எப்பவும் அதிகமாக ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து என் நண்பன் சொன்ன அந்த வசனம், எல்லா வசனமுமே ஜீவன் உள்ளது, நம்மளை அறிவுறுத்தி நம்மளை பெலனோடு நடத்தக்கூடியது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 20, 21, 22 வசனத்தை மட்டும் வாசிங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம், நானே வாசிக்கிறேன். கர்த்தரும் வாசிங்க, பெலமா வாசிங்க. ம் 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 ஹல்லேலூயா. அப்ப என்னன்னாக்க, அந்த கழுவப்பட்ட பன்றி சேற்றில புரளுவதற்கு சமமா இருக்குது. எப்படின்னா, பாவத்திற்குள்ள பாவத்தை ஜெயிச்சு மீண்டும் அந்த பாவம் நம்மளை ஜெயிச்சிச்சு அப்படின்னா நாய் கக்கிட்டு சாப்பிடும், அதற்கு சமமாகவும் கழுவப்பட்ட பன்றி மீண்டுமா போய் சேற்றில புரளுவதற்கும் சமமாக இருக்கும் அப்படின்னு போட்டுட்டு அவர் இந்த 20வது வசனத்தில் எழுதியிருக்கிறாரு, உலக அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வர்றாரு, தேவனுடைய சொந்த ஜனம். அப்ப விடுவிக்கப்பட்டவன்ல தப்பு செய்தாலும் அவனுக்கு தண்டனை இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் தவறு செய்தாலும் நிச்சயமாக நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும் என்ற வார்த்தையின்படியாக நிச்சயமாக பூமியில ஒரு சிக்ஷை காணப்படும். அது என் சொந்த வாழ்க்கையில், என் தாயாரோட வாழ்க்கையில் நான் அதை கண்டேன். அது மட்டுமல்ல, நம்ம தேவன் வரும் பொழுது அவனவன் கிரியைக்கு தக்க பலனை அவர் என்ன பண்றாருன்னா கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். சோத்திரம். ஏன்னா ரோமர் 2:5 தேவனுடைய நீதியுள்ள நியாய தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே அப்படின்னு எழுதுறாரு. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் கொடுப்பார். மத்தேயு 16:20 மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு வரும் பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேவனுடைய ஆலயத்தை நம்ம கெடுத்துடவே கூடாது. தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பதற்கு, அதாவது இஸ்ரவேல் சபை அவர்களை கெடுப்பதற்கு பிலேயாம் ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். அவன் கெட்டு போனான். தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பவர்களை நான் கெடுப்பேன்னு சொல்றாரு. அந்த பாவத்துல விழுந்து போனான். அவனும் அந்த ஆலயத்தின் அங்கமா இருக்கிறான். அவனும் ஒரு தேவாலயமா தான் இருக்கிறான் பாக்குறேன். அவனும் விழுந்து போனான். ஆனா அந்த பாவத்தை கொன்ற பினகாஸ் தேவ சமூகத்தில் கனம் பெற்றான். அப்படி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்க யாரையும் பாவத்துல விழத்தள்ளுகிற தவறான ஆலோசனை கொடுக்கக்கூடிய பிழையாம இருக்கக்கூடாதுப்பா. அது மட்டுமல்ல, பிசாசு வைத்திருக்கிற கண்ணியிலே விழுந்து பாவம் செய்து தேவ கோபாக்கினை வருவித்துக் கொள்ளக்கூடிய இஸ்ரவேல் பிரபுக்களில் ஒருவனாகிய அந்த சிம்ரியாவும் இருக்கக்கூடாதுப்பா. பாவத்தை கண்டவுடன் பாவத்தை கொன்ற பின்ன பாவத்தை கொன்று தேவனிடம் கனம் பெற்ற அந்த பினகாசா நாங்க இருக்கணும் ஆண்டவரே. அப்படி எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அப்படியே ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற பலனை நாங்கள் குறைவில்லாமல் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாக செபிக்கிறான். நீதியின் பொற்கரத்தில் தாழ்த்துகிறேன். வந்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். விசேஷமாக கடந்த நாட்களில் சுகவீனமா இருந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை சுகப்படுத்திய கிருபைக்கு நன்றி. எங்கள் இருதயம் தொய்ந்து போகும் போதெல்லாம் நீர் எங்கள் இருதயத்தை பலப்படுத்தக்கூடியவர். அருமையான அக்கா செலினை சுகப்படுத்தினே நன்றி. அருமையான அப்பா வேதனா எங்களை சுகப்படுத்தி இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறதுக்கு உதவி செய்திருக்கிறேன் நன்றி.
அருமையான அக்கா கீதா அவர்களை நீ கடந்த நாளில் சுகப்படுத்தி அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு அந்த பிளாக்கே இல்லைன்னு சொல்லும்படியாக நீ கிருபை செய்து அப்படிதான் எங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தினீர். சபையை சார்ந்த ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துகிறீர். இயேசு கிறிஸ்து வல்லமையுடைய நாமத்தில் அந்த இரத்தத்தாலும் வசனத்தாலும் பரிசுத்த ஆவியினாலும் நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் வீடுகளையும் குடும்பத்தையும் ஆண்டவரை நாங்கள் வேலி அடைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தேவன் தொடர்ந்து நடத்தும், பொறுப்படுத்திக்கொள், பெரிய காரியம் செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் ஒவ்வொருவருடைய சபையோட சகல பரிசுத்தவான்களோட தேவனுடைய வருகை வரை இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you all. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.